ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவீஸ் ஒன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரிங் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வின்டர் தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வின்டர் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. போன வீடியோலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்னோஃபாலாக இருந்தது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க எங்களுக்கு. இப்போ செடிகள்லாம் மரங்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்ல அழகான பூக்கள்லாம் பூத்துருக்கு. ஒரு சில இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலைகள்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பூவெல்லாம் வந்து கீழே விழுந்துடும். ஸோ ஒரு மழையோ இல்லைன்னா ஒரு காற்றோ அடித்தா போதும், இந்த பூவெல்லாம் விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் டைமில் வந்து ஷாப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து காஸ்கோக்காக வந்திருந்தேன். காஸ்கோங்கிறது ஒரு பெரிய ஹோல்சேல் கடை. இங்கே இருக்கிற முக்கால்வாசியான பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்சேல் ஐட்டம்ஸ்க்கு நிறைய வாங்குவாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் கிடைக்காது. ஒரு ஐட்டம் வாங்கினா அந்த மாதிரி பல்காக தான் கிடைக்கும். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு ஐட்டம் மட்டும் வாங்க மாட்டாங்க. ஸோ குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் அது மாதிரி வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு தான் அது வந்து காஸ்கோ ஹோல்சேலு. ஸோ பொதுவாகவே இந்த ஹோல்சேல்னாலே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து குவான்டிட்டி வந்து பல்காக தான் சேல் பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ அதனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி ட்ராவலிங்க்கும் கொஞ்சம் சேவிங்காக இருக்கும். ஸோ மற்ற ஐட்டம்ஸில் நம்ம முக்கால்வாசியான ஐட்டம்ஸ் வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஸ்டோர் பண்ணி வீட்டில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பித்ததுனால பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பூக்கள் வந்து நிறைய சேல் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ப்ரிங்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது வந்து அந்த பூக்கள் தான். ஸோ ஸ்ப்ரிங் வந்தாலே போதும், பூக்கள் எல்லாருமே பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வின்டருக்கு கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்காது. இந்த ஸ்ப்ரிங் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி பூக்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஜாடிலையும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பூக்கள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெரைட்டியான பூக்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எல்லா பூக்களும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ரொம்ப அழகாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நான் போனது வந்து காஸ்கோ கடை மட்டும்தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கடைகள்லேயுமே இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங்க்கான சேல் இருக்கும். ஸோ மெயினாக வந்து பூக்கள், தொட்டி, ஜாடி, அது மட்டும் இல்லாமல் சாயில், இது எல்லாமே வந்து சேலுக்கு இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் சம்மந்தமான என்ன பொருட்கள் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கடைகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேல் போட்டிருப்பாங்க. ஸோ காஸ்கோ அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே பிளான்ட்டோடைய சைஸும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக தான் இருக்கும். மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே பிளான்ட்டோடைய சைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறது வந்து லாவெண்டர் செடி தான். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா சேலுக்கு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து ஈஸ்டர் செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டைமில் தான் நடக்கும். ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுறதுக்காகவே அந்த எக்கெல்லாம் வச்சு அந்த முட்டை வடிவத்தில் வந்து ஒரு டெக்கரேஷன்லாம் வச்சு சேல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ முக்கால்வாசியான பேர் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இங்கே ஈஸ்டர் வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன எக்கெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியான தொட்டியெல்லாம் நிறைய பார்க்கலாம். ரொம்ப அழகாக பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வின்டருக்கு கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்காதுங்க. அதாவது ஸ்ப்ரிங், சம்மர் அது மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஃபால் சீசன் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் வாடி போயிடும். ஸோ அந்த செடியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த செடி வந்து இவ்வளோ டெம்பரேச்சருக்கு தான் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதுக்கு கீழே ரொம்ப மைனஸில் போச்சுன்னா இந்த செடியால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதனால் எல்லாமே வந்து வாடி போயிடும். ஸோ அடுத்த ஸ்ப்ரிங்கில் தான் இனிமேல் நம்ம இந்த செடியெல்லாம் பார்க்கவே முடியும். ஸோ அதே மாதிரி நமக்கு செம்பருத்தி பூவெல்லாம் கூட சேலுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். செம்பருத்தி பூவுக்கு வந்து நல்ல வெயில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து வின்டருக்கு வர சான்ஸே கிடையாது. வின்டர் டைமில் வந்து அது வந்து வாடி போயிடும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றெல்லாம் வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்காகவே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய சேலுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் காஸ்கோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா
ஸ்ப்ரிங் டைமில் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணுமோ அதெல்லாமே வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுறா மீன் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு சுறா போட்டு ரெசிபி பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீன் வாங்கினப்பவே வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அலசி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த சுறா புட்டு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அதாவது கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளேவர் அதாவது கொஞ்சம் வாசனைக்காக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு கருவேப்பிலை பொடி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைப்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே சுறா மீனை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் எடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த சூப்பை நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் கூட சால்ட்டோ இல்லைன்னா பெப்பரோ போட்டு குடித்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் வந்து மீனை தனியாக எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோர்க் யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. ஸோ இப்போது ஒரு பேனில் ஒரு வானலியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் ஒரு சிட்டிகை பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பிரித்து எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சுறா மீனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சுறா பொட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த உப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கி அதாவது வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ அது போகவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்துருக்கோம்ல, அந்த அரைப்பை வந்து இது கூட சேர்க்கும் போது தான். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்குள்ள வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து இதுக்கு வந்து ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து மதிய லஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சாதத்துக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட அந்த மீனுடைய ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டால் நல்லா வாஷ் பண்ணி அதில் கொதிக்கலாம் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த மீனோட வாசனையே இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட வந்து இந்த சுறா போட்டையும் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் vlog ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக நம்ம வந்து காஸ்கோவில் வந்து எப்படிலாம் வந்து ஸ்ப்ரிங் டைமில் எப்படிலாம் சேலுக்கு வச்சுருக்காங்கன்றதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஹோப் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை முதல்ல பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.